நேபாள வெள்ளத்தில் மாயமான ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த விமலா என்ற பெண்ணை மீட்டுத் தருமாறு உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். அதனை காண்போம். அக்கா பேர் விமலா. கைலாஷ் யாத்ராவில் மகாதேவ் கைலாஷ் யாத்ராவிலமா போயிருக்காங்க. குரோம்பேட்டில் இருக்கிறது. இன்னும் இந்த நேற்று 8:15 தான் காண்டாக்ட் பண்ணியிருக்காங்களாம். கடைசியாக காண்டாக்ட் பண்ணது அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னும் எந்த டீட்டெயிலுமே தெரில. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் மார்னிங் எட்டேகால் வந்து அந்த சைனீஸ் இதில் இருந்திருக்காங்க. இமிக்ரேஷன் ஆஃபீஸ் கிட்ட இருந்திருக்கதா சொன்னாங்க. கிளியர் ஆகலான்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்னும் எந்த தப்பும் வரல. நாங்களும் எல்லா எம்பசிக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் இருக்கோம். We are hoping for the best. எத்தனை பேர் போனாங்க? 49 members, 49 பேர். மகாதேவ் கைலாஷ் யாத்ரா குரோம்பேட்டில் இருக்குல்ல, அதுக்கு ஏற்கனவே போயிருக்காங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்? இல்லை, அவங்க நிறைய தடவை டூர் போயிட்டே தான் இருப்பாங்க. ஒரு 6 months ஒன்ஸ் டூர் போயிட்டே தான் இருப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் கைலாஷ் போகிறாங்க. அவங்க கூட வேற யாரும் திருச்சியிலேருந்து இன்னொருத்தவங்க போயிருக்காங்க. கனக சுந்தராம்பல் அவங்க போயிருக்காங்க. இன்னும் இல்லை, இன்னும் யாரும் இல்லை. இன்னும் யாரும் பேசலைங்க. ஆக்சுவலி நீங்க என்ன சொல்றீங்க? சீக்கிரமா ஏதாச்சும் பாசிட்டிவா நியூஸ் சொன்னாங்கன்னா சரி. இல்லை, ஏதாவது ஒரு நியூஸ் ஆச்சும் வேணும். இது வரைக்கும் எதுவுமே தெரியல. ஏதாவது ஒரு நியூஸ் அப்டேட் கொடுத்தா போதும். அவங்க எங்க இருக்காங்க, எனி அப்டேட்ஸ் போதும். எனஃப். தேங்க்ஸ். என் பேர் சதீஷ். நாங்கள் அவங்களோட பிரதர். சார் என்ன பண்ணல, கவர்மெண்ட்ல இருந்து என்ன பண்ணல. நாங்க எல்லாம் விசாரிச்சுட்டு தான் இருக்கிறோம். எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கோம். டெல்லியில அங்கேயும் ஃபோன் பண்ணி அங்கேயும் கால் பண்ணி கேட்டோம். அவங்க இது மட்டும் பாஸ்போர்ட் நம்பர் அது மட்டும் எல்லாம் வாங்கிட்டாங்க. சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எங்கேயாவது இருக்கிறாங்க, பத்திரமா போதுங்க சார். இல்ல மாயன் தான் சொல்லிருக்காங்க. எல்லாமே இல்லைங்க சார், நிறைய பேர் டூர் போவான். கைலாஷ் போனது தான் ஃபர்ஸ்ட் டைம். நேற்று சாயந்தரம் வந்துருவேன்னு சொல்லியிருந்தா. காட்மண்டு வந்துருவேன், ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இது காலையில இந்த மாதிரி நடந்ததுல இருந்து போனே இல்லை, எதுவும் கான்டாக்ட் இல்லை. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் எல்லாத்திட்டையும். நேற்று காலையில இவங்க பேசலீங்க சார். முந்தா நாள் மதியம் பேசுனதோட சரி. நேற்று காலையில ஆனா அருப்புக்கோட்டையில இருந்து ஒருத்தர் பேசியிருக்கிறாரு. இந்த குரூப்ல போனது அவனுக்கு வந்து வீட்டுக்கு பேசியிருக்கிறாரு. அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி நேற்று காலையில அவங்க ஃபோன் பண்ணாங்கன்ட்டு. ஆனா அதுக்கப்புறம் அவங்களும் ஃபோன் பண்ணலையாம். இது காலையில வரைக்கும் வந்ததுங்க சார். அதுக்கப்புறம் கான்டாக்ட் எதுவும் கிடைக்கல. திருச்சியில இருந்து இன்னொருத்தர் போனதா சொன்னாங்க சார். அது யாருன்னு நமக்கு தெரியாது. அப்பப்போ ஒரு குரூப்பா போவாங்க. அந்த ஊர்ல இருந்து அடிக்கடி போறவங்க தான் ஊருக்கு போவாங்க. இந்த தடவை தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கு எங்க இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சு சொன்னா போதுங்க சார். அதுதான் பேரிந்திரா. நேபாள பெருவெள்ளத்தில் மாயமான சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞரை மீட்டு தருமாறு உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உங்களோட அண்ணி பேசுகிறேன். எந்த 2 நாளாக வந்து எந்த ஒரு தகவலுமே எங்களுக்கு கிடைக்காம இருக்கு. என்ன ஆனார், ஏதானார், இருக்காங்களா இல்லையன்றது 49 பேர் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு எதுவுமே இன்ன வரைக்கும் கைக்கு எதுவுமே வரல. என்ன ஆனாங்களாச்சும் தயவுசெய்து கவர்மெண்ட் கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிச்சு சொன்னா நல்லா இருக்கும். ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ரொம்ப பேச முடியாம, சாப்பிட முடியாம, தூக்கம் இல்லாம எல்லாம் 2 நாளா ரொம்ப கவலையில இருக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் எங்க இருக்காரோ எதுனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் எங்களுக்கு சீக்கிரமா சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏஜென்சி தரப்புல சொன்னாங்களா? என்ன சார்? ஏஜென்சி தரப்புல கேட்டு பாத்தீங்களா? ஏஜென்சி தரப்புல அவருக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் போல. என்னன்ற தகவல் அவரோட குழந்தையுமே அவரோட பையனுமே அவங்க கூட போயிருக்காங்க. ஏஜென்சி தரப்ப நாங்களும் ட்ரை பண்ண, அவங்களுமே எதுவுமே இது வரைக்கும் தகவல் சொல்லலை. நீங்கள் ஏதாவது இந்த ப்ரெஸ் மூலயமா எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். போய் பார்த்து லெட்டர் கொடுத்துட்டு வந்தாச்சு. இது வரைக்கும் எந்த தகவலுமே சொல்லலை. எல்லாம் பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன், எந்த அப்டேட்டும் இல்லை. சைனா கவர்மெண்ட் எதுவுமே சொல்லலைன்னு தான் சொல்கிறாங்க தவிர இது வரைக்கும் எங்களுக்கு எந்த தகவலுமே வரல. ஃபேமிலிக்கு நீங்க என்ன சொல்லுங்க, இருக்கிறாங்களா இல்லையான்னு கூட தெரியல. காலைல லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து வந்தாங்க. என்னன்றது கேட்டுட்டு எழுதிட்டு போனாங்களே தவிர பார்த்தாங்க, வீடெல்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் எங்களுக்கு வரல. மேடம், இந்த 49 பேர் கொண்ட குழு வந்து குரோம்பேட்டையில இருந்து போனாங்களா? குரோம்பேட் ஏஜென்சில இருந்து போனாங்க. 49 பேர் குழு, 2 பஸ் குரோம்பேட் ஏஜென்சில இருந்து போச்சு. மகாதேவ் யாத்ரான்னு சொல்லிட்டு. என் பேர் ஜமுனா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி.
இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.